ஒன்றுமே புரியலைங்க. தொடர்ந்து தோத்துக்கிட்டு இருக்கோம், வேதனையாக இருக்குது, தோல்விக்கு இதுதான் காரணம்னு ருத்ராஜ் கெட்வார் வேதனையோடு பேசியிருக்காரு. டோனியோடைய ஓய்வு முடிவு குறித்து ஃப்ளெமிங் அவர்கள் பதில் சொல்லியிருக்காரு. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நடந்து முடிஞ்ச சிஎஸ்கே vs டெல்லி மேட்ச்சில் 186 அப்படிங்கிற டார்கெட்டை அடிக்க முடியாமல் சிஎஸ்கே 25 ரன் வித்தியாசத்தில் டெல்லி கிட்ட சொந்த மல்ல தோற்று பல்பை வாங்கியிருக்காங்க. இந்த தோல்விக்கு பிறகு பேசிய சிஎஸ்கேனுடைய கேப்டன் ருத்ராஜ் கெட்வார், ஒன்றுமே புரியலைங்க, தொடர்ந்து தோற்றுக்கிட்டு இருக்கோம். ஸோ இது நடக்கக்கூடாதுன்னு நினச்சி தான் அணியில் பல மாற்றங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இருந்தாலும் எங்களுக்கு தோல்வி தான் மிச்சமாகுது. நாங்கள் பவர் பிளேயில் ஒழுங்காக பந்து வீச மாட்டேங்கிறோம், பேட்டிங் ஆட மாட்டேங்கிறோம். பவர் பிளேயில் கூடுதலாக எதிரணிக்கு 20-5 ரன் கொடுத்துட்றோம். பேட்டிங்லேயும் பவர் பிளேயில் முக்கியமான விக்கெட்டை விட்டுடுறோம். அதுக்கப்புறம் மிடில் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா எங்கள் பேட்ஸ்மேன்கள் ஃப்ரீடமாக விளையாட முடியலை. இதுதான் தோல்விக்கு தொடர் காரணமாக நாங்கள் நினைக்கிறோம். இதை மாற்ற நாங்கள் அணியை மாற்றி பார்த்துட்டோம். ஆனால் எது பண்ணாலுமே ஒன்றுமே பண்ண முடியல. எங்கள் பவுலர்கள் அனைவருமே பவர் பிளேயில் போட வச்சும் பார்த்துட்டோம். எக்ஸ்ட்ரா ரன் போயிடுது. இந்த வாட்டி நான் கான்வே ரச்சின் ரவீந்திரான்னு 3 விக்கெட் பவர் பிளேலேயே போச்சு. அதுக்கப்புறம் மிடில் ஆர்டரு அதிரடியாக விளையாட வேண்டிய இடத்துக்கு தள்ளப்பட்டாங்க. பேட்டிங் ஆடும்போதெல்லாம் கண்டிப்பாக நாங்கள் பெரிய ஷாட்டுக்கு தான் போயிருக்கணும். ஸோ அது போய் அடுத்தடுத்த விக்கெட் ஆணுச்சு. கடைசிலையும் பேட்டிங்கில் அதனால் பார்த்தீங்கன்னா கடைசியில் அதிரடியாக விளையாட முடியாமல் போச்சு. ஸோ இந்த தொடர் தோல்வியை பற்றி நாங்கள் சிந்திக்கக்கூடாது. ஆனால் அடுத்த போட்டில் நாங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறணும். அதனால் இது குறித்து அணி வீரர்கள்கிட்ட நான் கண்டிப்பாக பேசி எங்கே தப்பு பண்ணுறோம், எப்படி கம்பேக் ஆகணும் அப்படின்னு பேசி அடுத்த மேட்ச்சில் இதை பற்றி நினைக்காம எங்களுடைய பெஸ்ட்டை கொடுத்து கண்டிப்பாக நாங்கள் கம்பேக் ஆக வேண்டிய இடத்துல இருக்கோன்னு ருத்ராஜ் கெட்வார் தோல்விக்கு பிறகு வேதனையோடு பேசியிருக்காரு. அடுத்ததாக தோல்விக்கு பிறகு பேசிய சிஎஸ்கேவுடைய பயிற்சியாளர் ஃப்ளெமிங் டோனி குறித்தும் டோனியோடைய பேட்டிங் மற்றும் அவருடைய ஓய்வு குறித்தும் கேட்டாங்க. அதற்கு அவர் பதிலளிச்சிருக்காரு. முதல்ல இந்த தோல்வி குறித்து பேசிய ஃப்ளெமிங், இந்த மேட்ச்சில் நாங்கள் பந்து வச்சு பேட்டிங்கில் சொதப்பிட்டோம். கூடுதலாக 20 ரன்னை எதிரணியை அடிக்க வச்சுட்டோம். பேட்டிங்லேயே நாங்கள் தொடக்கத்திலேயே பவர் பிளேயே 3 முக்கிய விக்கெட்டை இழந்து தடுமாறிட்டோம். பிச்சும் 2வது இன்னிங்ஸில் ரொம்பவே ஸ்லோவானுச்சு. இதனால் கடைசியில் வந்த பேட்ஸ்மேன்கள் அதிரடியாக ஆட முடியலை. முன்பே கூறியது போல் இந்த சேப்பாக்க பிச்சை கணிக்கவே முடியலை. முதல் இன்னிங்ஸில் பேட்டிங்க்கு சாதகமாக இருக்குது, 2வது இன்னிங்ஸில் பந்து வீச்சுக்கு சாதகமாக இருக்குது. ஸோ இது தொடர்கதை ஆகிட்டுருக்கு. இருந்தாலும் நாங்கள் இதை புரிந்து கொண்டு நாங்கள் கம்பேக் ஆகணும்னு சொல்லியிருந்தார். அடுத்ததாக டோனியோடைய ஓய்வு குறித்தும் அவருடைய பேட்டிங் குறித்து கேட்கும்போது, சூப்பராக தான் விக்கெட் கீப்பிங் பண்ணிகிட்டு இருக்கார், அவர் சூப்பராக விளாண்டுட்டுருக்கார், இன்று கூட அவர் சிறப்பாக தான் விளாண்டுருக்காரு. ஸோ டோனியோடைய ஓய்வு குறித்து நான் இதுவரை ஒரு வாட்டி கூட அவர்கிட்ட கேட்கலை. ஸோ அதை பற்றி நாங்கள் எதுவுமே பேசலை. ஸோ அது அவருடைய முடிவு. ஆனால் டோனியை பொறுத்தளவில் அவர் இந்த வருடம் சிஎஸ்கே அணிக்காக தான் கண்டிப்பாக விளையாடுவார், விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக. அதில் எந்த சந்தேகமே இல்லைன்னு ஃப்ளெமிங் சொன்னார். அடுத்ததாக விஜய் சிங்கருடைய பேட்டிங் அணுகுமுறை சிறப்பாக இருந்துச்சு. டோனியுமே கடைசியில் போராடினார். ஆனால் பிச்சோடைய தன்மை ஸ்லோவாக இருந்ததுனால அதிரடி ஆட முடியலை. அதுதான் தோல்விக்கு காரணம். கண்டிப்பாக தோல்விக்கான காரணங்களை நாங்கள் புரிந்து கொண்டு அடுத்து வரக்கூடிய போட்டிகளில் சிறப்பாக விளையாடுவோன்னு ஃப்ளெமிங் பேசியிருக்காரு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், சிஎஸ்கேனுடைய தொடர் தோல்விக்கு சிஎஸ்கேனுடைய மோசமான பேட்டிங் காரணமா இல்லை பிச் தான் காரணமா? சிஎஸ்கே அணி இதற்கப்புறம் ஜெயிச்சு பிளே ஆஃப் வர வாய்ப்பு இருக்கா, இல்லை சிஎஸ்கே அணி இதுக்கப்புறம் பிளே ஆஃப் போக மாட்டாங்களா? அப்படியே இருக்க கருத்தை கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். இந்த பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.